இறைவனால் அமைக்கப்பட்டவங்க தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து தான் வாழ முடியும். அதனாலேயே தன்னுடைய அங்கீகாரத்தை, தன்னுடைய மதிப்பை சக மனிதன் எப்படி முடிவு செய்கிறானோ அப்படியே தன்னை முடிவு செஞ்சு கொள்கிறான். ஒருத்தன் தனக்கு கண்ணியம் இருக்குன்னு சொன்னால் கண்ணியம் இருக்குன்னு நம்புகிறான், தனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னால் தகுதி இருக்குன்னு நம்புகிறான். நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடுறான். நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் படைச்சவன்கிட்ட கிடைக்க வேண்டியது எல்லாமே படைப்புகள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை படைச்சவன் என்னைக்கும் நம்மளுடைய தகுதியை, நம்மளுடைய திறமையை, நம்மளுடைய மதிப்பை, நம்மளுடைய சந்தோஷத்தை முடிவு செஞ்சுட்டான். ஆனால் படைப்புகள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லி பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறோம். படைப்புகள் இன்னைக்கு நம்மளை உயர்த்தும், நம்மளை தாழ்த்தும், இன்னைக்கு புகழும், நாளைக்கு இகழும், இன்னைக்கு நேரம் கொடுக்கும், நாளைக்கு நேரம் கொடுக்காது, இன்னைக்கு அன்பு காட்டும், நாளைக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிடும். இது படைப்புகளுடைய இயல்பு. படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வான். படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் இந்த உலகத்தில் தன்னையே மறந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பான்.